கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு. நோவா காலத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து பாபேல் என்ற ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. இது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அங்கே வச்சு தான் தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கினார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆதியாகமம் 11:7 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார்கள். அதோட அர்த்தம் என்ன, அங்கே உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் இன்னோட கண்டென்ட்குள்ளே போகலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாபேல் கோபுரத்தை கட்டிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி விட்டதால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மொழிகள் அங்கே பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மை இல்லை. ஆனால் ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்பது மட்டும் உண்மை. வேதமும் அப்படி தான் சொல்லுது. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லோரும் பேசின மொழி ஒரே மொழி தான். ஏன்னா வசனம் சொல்லுது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் அதனது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 11 ஸ்டார்டிங்கில் சொல்லுது. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்க மட்டும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்ல போகிறது எல்லாமே பாபேல் கோபுரத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு மட்டும்தான். இப்போ ஒரு உதாரணமாக இங்கே இருக்கிற நாம தான் பாபேல் கோபுரத்தை கட்டிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கலாம். நாம் எல்லாரும் ஒரே மொழி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு பார்த்தா இன்னொரு கூட்டத்தார் வேறு 2 மொழியை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பேசி கொண்டிருந்த அந்த மொழி அதோடு கூட 2 புது மொழி அதில் சேருது. இது இன்னும் புரிகிற மாதிரி நம்ம சொல்ல போனால், பாபேல் கோபுரத்தை கட்டிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பாஷையை தாறுமாறாக்கின போது உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ நோவாவோட பசங்க 3 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் சேமுடைய வம்சம் இருந்த இடத்துல தொடர்ந்து அவங்க பேசிகிட்டு இருந்த அதே மொழியை பேசிகிட்டு இருந்தாங்க. உதாரணமாக அவங்க எபிரேயம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மொழியில் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் காமின் வம்சத்தில் வாழ்ந்தவங்களுடைய மொழி மாறிச்சு. யாபேத்துடைய வம்சத்தில் வாழ்ந்தவங்களுடைய மொழியும் மாறிடுச்சு. திடீர்னு பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மொழி பேச ஆரம்பித்தாங்க, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேற மொழி பேச ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தவங்க பேசிகிட்டு இருந்த அதே மொழியில் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போது நாமளே ஒரு கேள்வி கேட்கலாம். ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்க இருந்த இடத்துல அந்த மொழி ஒரு கூடாரத்தில் ஒரு கூட்டத்தாரால் பேசப்படுது. அவங்களோட கூட இருந்த 2 பேர் வேறு மொழி வருது. இப்போ சென்னையில் இருக்கிறேன்னா தமிழில் பேசுகிறேன், என்னோட கூட இருக்கிறவங்களும் தமிழில் தான் பேசுகிறாங்க. ஆனால் திடீர்னு என்னோட கூட இருக்கிற 2 பேருக்கு மட்டும் வேறு பாஷை, வேறு மொழி வருது. நான் சென்னை பூர்வீகமாக கொண்டு அதே பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன். புதுசாக மொழி மாறின 2 பேர் தான் பேசுகிறது என்னன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் போகிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் மொழி மாறினவன் தான் அந்த இடத்த விட்டு இப்போ போகிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சேமின் வம்சம் தொடர்ந்து அதே மொழியை பேசினதால அவங்க அங்கேயே இருந்தாங்க. அவங்களால உருவாக்கப்பட்ட நாகரிகம் தான் நாம் இப்போ ஸ்கூல் புக்கில் எல்லாம் படிச்சுட்டு இருக்க மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிக்கிற இந்த நாகரிகம் சேமுடைய நாகரிகம் தான். பிற்காலத்தில் அரேபியர்களும் எபிரேயர்களும் தோன்றினாங்க. அவங்க தான் இன்றைக்கும் மத்திய கிழக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாப்பேத் வம்சத்தில் வந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு புது மொழி வந்ததால் அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து பிரிந்து வடக்கு திசையை நோக்கி போகிறாங்க. அப்படி போனவங்க எங்கே போய் சேர்ந்தாங்கன்னா, ரைன் என்ற நதியினுடைய கரையை நாகரிகமாக வச்சு அங்கே போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் நம்ம ஜெர்மானியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து வந்தவங்க தான் ஜெர்மன், ஐரோப்பா போன்ற நாடுகள் இருக்கிற வெள்ளைக்காரர்கள். இப்போ வெள்ளைக்காரங்க யாருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாப்பேத் வம்சத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. சரி, இப்போ காமின் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பிரிஞ்சு போனவங்க கிழக்கு நோக்கி தான் போனவங்க எங்கே போய் சேர்ந்தாங்க அப்படின்னா சிந்து நதியை போய் சேர்ந்தாங்க. அங்கே தான் அவங்க போயிட்டு அதுக்கு சிந்துன்னு பெயர் வச்சாங்க. சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லிட்டு நாம் இதை தான் சொல்கிறோம். ஸ்கூல் புக்லேயும் இதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இங்கே சேர்ந்த கொஞ்ச காலத்தில் காமுடைய வம்சமே 2ஆக பிரிஞ்சு அதில் ஒரு குழு நைல் நதி இருக்கிற ஆப்பிரிக்காவுக்கு போகுது. இந்த நைல் நதி எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா எத்தியோப்பியாவிலிருந்து 11 நாடுகள் வழியாக வந்து
2500 கிலோமீட்டர் எகிப்து வழியாக ஓடி மத்திய தரைக்கடலை வந்து அடையுது. அப்போ 6793 கிலோமீட்டர் ஓடுற இந்த நதியை சுற்றி தான் அந்த காமின் வம்சத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஆப்பிரிக்கர்களும் எகிப்தியர்களும். சிந்து சமவெளியில் இருந்தவங்க யாருன்னா ஆசியர்கள். அங்கிருந்து கொஞ்சம் பேர் சீனா, ஜப்பான் போன்ற இடங்களுக்கு போனாங்க. மற்றவங்க இந்தியா, பாகிஸ்தான் போன்ற பகுதியில் தங்கினாங்க. அப்போ இன்றைய தினத்தில் உலகத்தை பார்த்தா 3 விதமான மக்கள் கூட்டம் இருப்பாங்க. ஒன்று, மத்திய கிழக்கில் வாழ்கிற அராபியர்கள், எபிரேயர்கள், இவர்களெல்லாம் சேம் வம்சத்தை சார்ந்தவங்க. இன்னொன்று ஐரோப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற தேசங்களில் வாழ்கிற யாப்பேத்தின் வம்சத்தார் 3வது. இப்போது ஆசியாவில் வாழ்கிற நம்ம மாதிரி மாநிறம் உள்ளவங்க ஆப்பிரிக்காவில் வாழ்கிற கருப்பு நிறமானவங்களும் காமின் வம்சத்தார். இப்போ வேதத்தில் நோவா தன்னுடைய 3 குமாரர்களையும் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்க. வேதத்தில் யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்த போல பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் அந்த மாதிரியான பட்டியல் இங்கே இவங்களுக்கு கிடையாது. ஒரு சில வார்த்தைகள் தான் இவங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுது. ஆனால் அந்த காரியங்கள் தான் இன்றைய தினம் வரைக்கும் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தின் படி தான் இந்த 3 குமாரர்களுடைய சந்ததியும் இந்த பூமியில் இருக்குது. இப்போது நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம், எல்லாரும் நோவாவுடைய குமாரர்கள் தான், எல்லாருடைய முகங்களும் ஒரே போல தானே இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தோற்றம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சீனர்கள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இந்தியர்கள் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அவங்க போன இடங்களில் அவங்களுடைய கால சூழ்நிலைகளும் தட்பவெப்ப நிலையும் அவங்களுடைய சரீர வளர்ச்சியும் சரி, அவங்களுடைய முக தோற்றத்தையும் சரி மாற்றிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது வசனம் இப்படியா சொல்லுது. ஆதியாகமம் 9:26, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். கானான் சேமுக்கு அடிமையாக இருக்கிறத பற்றி நாம் அப்புறம் பார்க்கலாம். சேம் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருக்கு நோவா ஸ்தோத்திரம் சொல்கிறத நாம் இங்கே பார்க்கணும். அடுத்தடுத்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது மற்ற 2 பேரையும் விட இவருக்கான ஆசீர்வாதம் தான் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. தன் 2 சகோதரர்களுமே சேம் தான் எஜமானன் அப்படின்றது மட்டும் இந்த வசனங்களையும் அடுத்தடுத்த வசனங்களையும் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. இன்றைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்கு நாட்டில் தான் தேவனுடைய சமூகம் இருக்குது. அங்கே தான் தேவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வந்தது. அங்கே தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தவங்க வெள்ளைக்காரர்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, அதே போல் ஆசியர்களுக்கும் வேலை செய்ய மாட்டாங்க. அந்த மத்திய கிழக்கு நாடுகள் என்னதான் பாலைவனமான தேசமாக இருந்தாலும் அவங்க செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஜனங்களாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. புது புது காரியங்களை கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே இஸ்ரேல் தேசத்தில் தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் துபாய் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இப்போது நிறைய பேருக்கு வேலை வழங்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. வருமானத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு பகுதியாகவும் அது இருக்குது. அவங்க யார்கிட்டையும் போய் வேலை செய்யலை இன்னைய வரைக்கும். இப்போ நோவா யாப்பேத்தை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்னா, ஆதியாகமம் 9:27, யாப்பேத்தை தேவன் விருத்தி ஆக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். கானான் யாப்பேத்துக்கும் அடிமையாக இருப்பான்றத நாம் அப்புறம் பார்க்கலாம். யாப்பேத்தை தேவன் விருத்தி ஆக்குவார்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வெள்ளைக்காரங்களாக இருக்கக்கூடிய யாப்பேத்தின் சந்ததியார் தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற தேசங்களை கண்டுபிடிச்சவங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அநேக நாடுகளை ஆட்சி செய்யவும் ஆரம்பித்தாங்க. தங்களுடைய எல்லைகளை இவங்க எப்போ வரைக்கும் பெருசாக்கிட்டே தான் போகிறாங்க. இன்னைய நாள் வரைக்கும் அவங்க பெருசாக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம காமுக்கு வருவோம். காம சொல்கிறத விட கானான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன்னுடைய 2 சகோதரர்களுக்கும் அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது. ஏன் கானானுக்கு நோவா இப்படிப்பட்ட சாபத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21-23 சொல்லுது. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து இருவருடைய தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுது. தன் தகப்பன் நிர்வாணமாக இருக்கிறாரு, அதை போய் வெளியே சொன்னான் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் இதில் அநேக காரியங்கள் மறைஞ்சிருக்கு. இங்கே யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் நிர்வாணத்தை பார்த்ததுக்காக முழு சந்ததியும் சபிப்பாங்களா? நோவா இப்படி சபிக்கிறார்னா அப்போ அதுக்கு பின்னாடி உண்மையிலே என்னமோ நடந்திருக்கு அப்படின்றது
நமக்கு நல்லா தெரியுது. மோசே இந்த காரியத்தை எழுதும்போது மோசேயோட பாஷையில் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால், தகப்பன் ஆடை மாற்றும்போது மகன் அதை பார்த்துருக்கான் அப்படின்னு தான் நாம் இதுவரையும் புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் மோசே இதை எழுதும்போது அந்த அர்த்தத்தில் எழுதலை. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அதனால் அவள் கர்ப்பவதி ஆனாள் அப்படின்ற பதத்தை தான் இந்த இடத்துலையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. இது தகாத உறவை எப்படி குறிக்கிறதுன்னு சொல்லி மோசேக்கு தெரியாமல் நிர்வாணத்தை பார்த்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. உலக சரித்திரத்திலே தன்னின சேர்க்கை காணப்பட்ட முதலிடம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் அதை தப்பை செஞ்சுட்டு தன் சகோதர இடத்துலையும் வந்து சொல்கிறான். அவங்க இதனால் வேதனை அடைந்து பின்னாக நடந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது இது போல் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினாங்க. இப்போது குடிவெறி தெளிந்த எழுந்த நோவா இதை கண்டுபிடிச்சிட்டாரு. தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து இதனால் காம சபிக்கிறதுக்கு பதிலாக, அதாவது ஒருத்தருக்கு கோபம் வந்தால் அவங்களுடைய பிள்ளைகளை சபிப்பாங்க, அது போல் நோவா காமுடைய பிள்ளையான கானானை சபிச்சார். அவர் முதல்ல கானான் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. முதல் வார்த்தையே கானானை சபிக்கிற விதமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர்கள் ஆசிர்வதிக்கும் போதெல்லாம் கானான் அவன் சகோதரர்களுக்கு அடிமையாக இருப்பான்னு சொல்லி சாபத்தையும் கொடுக்குறார். இன்றைக்கும் நாம் பார்த்தோம்னா இந்த கிழக்கு தேசத்தில் வாழ்கிற இந்த காமுடைய சந்ததியை சேர்ந்தவங்களான நாம் வெள்ளைக்காரர்களுக்கோ மத்திய கிழக்கில் வாழ்கிறவர்களுக்கோ வேலை செய்கிறவங்களாக தான் இன்னமும் இருக்கும். இன்றைக்கும் நோவாவுடைய ஆசீர்வாதம் அப்புறம் அவர் கொடுத்த சாபம் உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கானானுக்கு ஏன் இந்த சாபம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால தான் இப்படிப்பட்ட சாபம் கானானுக்கு வந்திருக்குன்னு நமக்கு புரியுது. இன்னொரு விஷயத்த கூட நம்ம பார்க்கலாம். சேம் வம்சத்தை சேர்ந்தவங்களுடைய மொழி தொடர்ந்து ஒரே மொழியாக இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அந்த மொழிகள் இருந்து சின்ன சின்ன மொழிகள் பிரிஞ்சு அதுலேயே சில மொழிகள் உருவாச்சு. யாப்பேத்துக்கும் ஒரே மொழி தான் பேசினாங்க ஆரம்பத்தில். ஆனால் அது புது புது மொழியாக இருந்தது. அந்த மொழியில் இருந்தும் சில மொழிகள் பிரிந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. காமின் மொழியும் புதுசாக தோன்றின ஒரு மொழி தான். அப்புறம் அவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக சில மொழிகள் பிரிஞ்சு அவங்களும் அதை பேச ஆரம்பித்தாங்க. சேம் வம்சத்தார் பேசின மொழி அக்காடியன் மொழின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு மொசபடோமியா மொழிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே அக்காடியன் மொழியிலிருந்து பிறந்த மொழிகளாக தான் இருக்குது. அதே போல் வெள்ளைக்காரர்கள் இப்போ பேசிட்டு இருக்க மொழியான ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி இந்த மொழிகள் எல்லாமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே லத்தீன், கிரேக்கம் அப்படின்ற மொழிகளோட அடிப்படையான மொழியிலிருந்து தான் வந்ததாக இருக்குது. அதே போல் ஆசிய மொழிகளான சீனா, ஜப்பான், அப்புறம் திராவிட மொழிகள், இந்திய மொழிகள், ஏன் ஆப்பிரிக்கா மொழிகள் கூட எடுத்து பார்த்தோன்னா அதோட தாய்மொழி வேறையாக தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ஒரு முதல் மொழி இருந்திருக்கு அப்படின்றது தான் தெரியுது. சமீப காலத்தில் எடுக்கப்பட்ட ஆராய்ச்சியில் ரொம்ப பழமையான மொழி தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க பொய்யும் இல்லை, அதே போல் அது உண்மையும் இல்லை. அதாவது முதல்ல கிடைச்ச மொழி தமிழ் மொழியாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காமின் வம்சத்தை சேர்ந்த ஆப்பிரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள் இவர்கள் அந்த மொழியிலெல்லாம் தமிழ் சொற்களும் தமிழோட சாயலும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பாபேல் வம்சத்தின் போது ஆல்ரெடி ஒரு மொழி பேசப்பட்டிருந்தது. அதோடு கூட ஆண்டவர் 2 மொழிகளையும் அந்த இடத்துல கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒன்று தமிழாக இருக்க வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. வேதத்தில் நாம் யாருடைய சந்ததி, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், மொழி எப்படி உருவானது இப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.